श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तधितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் 108வது ஸ்லோகம் நேற்றைய தினம் அனுபவித்தோம். பெருமாளுடைய கையில் உள்ள அழகிய கடகம், அந்த கங்கணம் கட்டிண்டு என்னை காப்பாற்றுவது போல இருக்கு. அவருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வில்லின் தழும்பில உண்டான வன்மை, அந்த நாணை ஏற்றி ஏற்றி இழுத்து இழுத்து அந்த கையில் உள்ள வன்மை, தோளில் உள்ள தழும்பு, பூமாலையோ என்று மயங்கும் அளவுக்கு சுகுமாரம், சௌகுமாரியமா, மிருதுவா இருக்கும் அந்த 3 காரணத்தால் பெரிய பிராட்டிக்கு பெரிதும் ஆசையை உண்டாக்கி விளையாட்டிற்கான ஒரு இடம் போல, தலையணை போல இருக்க அந்த கை. அந்த பிராட்டியின் விசித்திரமான கூந்தல் அழுந்தியதால் வரி வரியாக அடையாளம் பெற்றனவாக உள்ளது அந்த திருக்கைகள். இப்படி பெருமாளுடைய கைகள் சிறந்து விளங்குகின்றது. அந்த கைகள் நம்மை நான் பற்றுகிறேன், நம்மை காப்பாற்றட்டும் என்று அனுபவித்தவர் கீழே 4 ஸ்லோகம் 105, 6, 7, 8 4 ஸ்லோகங்களால் 2 திருக்கைகளையும் வர்ணித்தார். 109வது ஸ்லோகத்தில் வலது கையை மட்டும் வர்ணிக்கிறார். பவார்த்தானாம் பக்திராமிருதசரசி மார்க்கம் திசதிவ ஸ்வயம் வக்த்ரேணேதம் வரதமிதி சந்தர்ஷிதமிவ கராம்போஜம் பங்கே ருகவனருஷா பாட்டலமிவ ஸ்ரயாமி ஸ்ரீரங்கே சயிது ரூபதானி கிருதமஹம் பவார்த்தானாம் பக்திராமிருதசரசி மார்க்கம் திசதிவ ஸ்வயம் வக்த்ரேணேதம் வரதமிதி சந்தர்ஷிதமிவ கராம்போஜம் பங்கே ருகவனருஷா பாட்டலமிவ ஸ்ரயாமி ஸ்ரீரங்கே சயிது ரூபதானி கிருதம் அகம். அதாவது இந்த வலது திருக்கை, தலையணையாக அமைந்துள்ள அந்த வலது திருக்கை தன் விரலால் தொட்டு காட்டி உணர்த்துவதாக சம்சாரத்தில் அடி கொதிக்க, சம்சார தாபத்தினால், சம்சார வெப்பத்தில் கொதித்திருப்பவர்களுக்கு திருமுக மண்டலமாகிய அமுத தடாகத்துக்கு செல்லும் வழி இது என்று தன் கைக்கு ஒரு கை காட்டி மரம் போல தொட்டு காட்டுகிறது தன்னுடைய திருமுகத்தை. அந்த திருமுகத்திலே படிந்துள்ள இந்த கை வேண்டுவார்களுக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் அளிக்கக்கூடியது என்று திருமுகத்தால் உணர்த்துவது போல் உள்ளது. திருமுகம் சொல்கிறதான், அந்த கை இருக்கே, அது வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டுவதையெல்லாம் அருள் தரும், கொடுப்பது அந்த கை அப்படின்னு திருமுகம் சொல்வது போலவும், இந்த திருக்கை திருமுகத்தை தொட்டு காட்டி இது சம்சார தாபத்தில் தபிப்பவர்களுக்கு, கொதிக்க பெற்றவர்களுக்கு இந்த திருமுக மண்டலமாகிய அமுத தடாகத்துக்கு இது செல்லும் வழி என்று தெரிவிப்பது போலவும் இருக்கிறது அப்படின்னு அனுபவிக்கிறார். அது மேலும் அந்த கைகள் தாமரை மலர் எனக்கு நிகராகுமோ என்று கோபம் கொண்டதனால், அந்த கோபத்தினால் அந்த திருக்கையினுடைய உள்ளங்கை சிவந்து இருக்க, மேலும் பெருமாளுக்கு தலையணையாகவும் விளங்கக்கூடிய அந்த தாமரை கையை அடியேன் பற்றுகிறேன் என்கிறார் சுவாமி ஸ்ரீ பராசரபட்டர். பெரிய பெருமாளின் வலது திருக்கை சம்சாரத்தில் இழிந்து மிகவும் கொதித்தபடி உள்ளவர்களின் வேதனை தீர்க்கும் அமிர்த தடாகமாக பெரிய பெருமாளின் திருமுகம் உள்ளது. அந்த குலத்தை அடையும் வழியை நான் காண்பிக்கிறேன் என்பது போல பெரிய பெருமாளின் வலது திருக்கரம் உள்ளது.
இந்த திருக்கரமே அனைத்து வரன்களையும் அளிக்க வல்லது என்று அவனது திருமுகம் சுட்டி காண்பிப்பது போல உள்ளது. தாமரை காடு ஒன்றின் மீது உண்டான சீற்றத்தின் கோபத்தின் காரணமாக சிவந்தது போன்று உள்ளது அந்த திருக்கை. இப்படியாகிய பெரிய பெருமாளுக்கு தலையணையாக உள்ள தாமரை போன்ற செந்தாமரை போன்ற வலது திருக்கரத்தை அடியேன் பற்றுகிறேன் என்கிறார். அதாவது தாமரை காட்டின் மீது கொண்ட சீற்றம் என்பது என்ன அப்படின்னா, ஏன் கோபம் அப்படின்னா, நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சொல்கிறார், கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா. கட்டுரைக்கில் என்னதான் உவமையாக கூறினாலும் உன்னுடைய திருக்கை செந்தாமரை, உன்னுடைய திருக்கண் செந்தாமரை, உன்னுடைய பாதம் செந்தாமரை, உன்னுடைய திருமுகம் செந்தாமரை எப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணி கூறினாலும் உனது திருக்கண்களும் திருவடிகளும் திருக்கரங்களும் திருமுகமும் இதுக்கு முன்னாடி இந்த செந்தாமரை நிற்கவே முடியாது. 1 மில்லியன்த்து கூட கிடையாது. கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா. இதனை கேட்ட பின்னராவது தாமரை மலர்கள் வெட்கம் கொள்ள வேண்டும், தண்ணீரின் உள்ளேயே இருக்க வேண்டும். எப்படி வெளியில் வர முடியும்? அப்படி அவை தங்கள் தலையை வெளியே காண்பிக்கிறதே இன்னும் என்ற கோபமாம் பெரிய பெருமாளின் திருக்கரத்திற்கு. ஆழ்வாரே சொல்லிட்டார், இன்னும் எப்படி வெளியில் தலை காட்டுறீங்க என்று சிவந்து போய்விட்டதான் கோபத்தார் என்று இங்கு அனுபவிக்கிறார் சுவாமி. ஆழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து பட்டரின் திருவுள்ளத்தில் வெளிப்படுவது இந்த ஸ்லோகம். பவார்த்தானாம் வக்ராமித சரசி மார்க்கம் திசதிவ ஸ்வயம் வக்ரேணேதம் வரதமிதி சந்தர்ஷிதமிவ கராம் போஜம் பங்கேருகவனருஷா பாட்டலமிவ ஸ்ரயாமி ஸ்ரீரங்கே சயிது ரூபதானி கிருதமஹம். பவ ஆர்த்தானாம், சம்சாரத்தின் அடிச்சூட்டால் தபித்து வருபவர்களுக்கு, கொதித்து வருபவர்களுக்கு. பவார்த்தானாம் பக்திர அமிர்த சரசி. பக்திரம் திருமுக மண்டலமாகிய அமுத பொய்கையில், அமுத வெள்ளத்தில், அமுத தடாகத்தில் சேர்வதற்கு மார்க்கம் வழியை திசதிவ காட்டி கொடுப்பதை போன்றுள்ளது. பவார்த்தானாம் பக்திரஸ் அமிர்த சரசி மார்க்கம் திசதிவ. சம்சாரத்தின் அடிச்சூட்டால் தபித்து வருபவர்களுக்கு திருமுக மண்டலமாகிய அமுத பொய்கையில் சேர்வதற்கு வழியை காட்டி கொடுப்பதை போன்றுள்ளது. இதம் வரதம் இதி வக்திரேன ஸ்வயம் சந்தர்ஷிதமிவ. இதம் வக்திரம், இதம் வரதம், அதாவது இது எனது திருக்கை, இந்த எனது திருக்கை வரதம், உங்களுக்கு வேண்டிய வரங்களை, உங்களுக்கு வேண்டியது அனைத்தையும் வழங்கும். இதி என்று பக்திரேன தனது திருமுக மண்டலத்தாலே ஸ்வயம் சந்தர்ஷிதமிவ தானே காட்டப்பட்டது போன்று உள்ளது. திருமுக மண்டலத்தினாலே காட்டப்பட்டது போன்றுள்ளது. ஸ்வயம் பக்திரேனேதம் வரதமிதி சந்தர்ஷிதமிவ. அதுக்கப்புறம் சொல்லார், பங்கேருகவன தாமரை காட்டின் இடத்தில் உள்ள ருஷா சீற்றத்தால் கோபத்தால் பாட்டலமிவ சிறிதே சிவந்திருப்பதை போன்றுள்ளது. உபதானீகிருத்தம், இந்த இடத்துல உபதானீகிருத்தம் தனக்கு தலையணையாக வைத்து கொள்ளப்பட்டதுமான. ஸோ தாமரை காட்டினிடத்தில் உள்ள சீற்றத்தால் சிறிது சிவந்திருப்பதை போன்றுள்ளதுமான. ஸோ 3 அட்ஜெக்டிவ். ஒன்று அந்த திருக்கை திருமுகத்தை காட்டுறது, இன்னொன்று திருமுகம் திருக்கையை சுட்டி காட்டுகிறது, மூன்றாவது அந்த திருக்கை தாமரை காட்டினிடத்தில் உள்ள கோபத்தால் சிறிது சிவந்திருக்கிறது. அப்படிப்பட்டதை தனக்கு தனையலையாக வைத்து கொள்ளப்பட்டதுமான உபதானீகிருதம் ஸ்ரீரங்கே சயிது. ஸ்ரீரங்க விமானத்தில் கண் வளர்ந்து அருள்கின்ற யோக நித்திரை கொள்கின்ற எம்பெருமானின் கர அம்போஜம் தாமரை ஒத்த திருக்கையை அகம் புகழொன்றில்லா அடியேன் ஸ்ரயாமி ஆசிரயிக்கிறேன், அடைகிறேன் என்கிறார். ஸோ கீழே 4 ஸ்லோகத்தால் எம்பெருமானின் திருக்கைகளை அனுபவித்தார். இதில் தலையணை போன்றுள்ள தலைக்கு உபாதானமாக கொண்ட, தலைக்கு தலையணையாக கொண்ட திருக்கை விரல்கள், அந்த திருக்கை விரல்கள் திருமுக மண்டலத்தை தொட்டு காட்டி சம்சார தாபத்தில், சம்சார ஆர்ணவத்தில், அந்த சம்சார கடலில் மூழ்கி தபித்து கொண்டிருப்பவர்களுக்கு, கொதித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு
சர்வவித தாபங்களும் நீங்க ஸ்நானம் பண்ணக்கூடிய அமுத தடாகம் இங்கிருக்கிறது இதுவே என்று திருமுக மண்டலத்தை தெரிவிக்கிறதா. திருமுகம் என்னன்னா திருக்கையை காட்டுவதை போன்று சேவையாகிறது. இதற்கு காரணமாக சொல்கிறார், இந்த கையே நீங்கள் விரும்பின எல்லா வரங்களையும் அருளும் என்று குறிப்பால் உணர்த்துகிறார். இதே கருத்தை திருக்கோவலூர் ஆயனார் தேகலீச பெருமாளை துதிக்கும் போது சுவாமி தேசிகன் தேகலீச ஸ்துதியில் 26வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். துர்வாரதே விரதுரித பிரதிவாவதூகைஹி ஔர்தாயவத்பி அனகஸ்மித தர்ஷனீயைஹி தேகல்யதீஸ்வரதயாபரிதைரபாங்கைஹி வாச்சம் வினாபி மகசீவ மயி பிரசாதம். துர்வாரதே விரதுரித பிரதிவாவதூகைஹி. அந்த ஸ்லோகத்தில் திருக்கோவலூர் எம்பெருமானே, தேகலீச பெருமானே, உங்களுடைய கட்டாட்சங்களின் பெருமைக்கு அளவே இல்லை. அவை வேறொன்றாலும் ஒழிக்க முடியாத கொடிய பாபங்களையெல்லாம் ஒழிக்கக்கூடியது அந்த கட்டாட்சம். உன் கட்டாட்சம் ஒருத்தன் மீது விழுந்தால் அவன் பாபங்கள் எல்லாம் தொலைந்து விடுமே. அந்த கட்டாட்சங்கள் எந்த பலனையும் கொடுக்க முடியும். உன் திருமுகத்தில் வஞ்சனை இல்லாமல் தவழும் புன்சிரிப்போடு அந்த திருக்கண் நோக்கு கலக்கும்போது காண்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும். அந்த கட்டாட்சங்களில் கருணை சுரப்பது, வாத்சல்யம் வெளிப்படுவது நன்கு புலப்படும். இத்தகைய கட்டாட்சங்கள் அடியேன் மீது விழும்போது உன் அனுக்கிரகத்தை வாயினால் வெளிப்படையாக கூறாமல் செயலால் காட்டுகின்றாய் போலும் என்று தோன்றுகிறது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அதை இங்கு அனுசந்திக்க வேண்டியது. உள்ளம் திருக்கைகள் சுபாவத்தாலேயே சிவந்துள்ளது. அதற்கும் அந்த உள்ளங்கை அந்த சுபாவத்தால் சிவந்திருக்கிறது. அதையும் ஒரு காரணம் காட்டி தெரிவிக்கிறார் பட்டர் கவி நயத்துடன். என்னை விட மிருதுவான வாசனை பொருந்தின அழகானவை உலகத்தில் எவை என்று தாமரை காடுகள் கர்வம் ஏற்பட அதை கோபித்து கொண்டதாம் எம்பெருமானின் திருக்கை. நீ எங்கே? எம்பெருமானின் ஆசிரியத்தான கைகளாகிய எங்கள் எழில் எங்கே, எங்கள் அழகு எங்கே என்று ரோஷத்தால் சிவந்தனவோ என்று ஆழ்வார் பாடியதை இங்கு பட்டர் திருவுள்ளப்பட்டார்னு ஸ்ரீவத்சங்காச்சார் அனுபவிக்கிறார். எம்பெருமானின் திருக்கைகளின் சோபையை நான் அடைய முடியவில்லையே என்ற வருத்தத்தில் தண்ணீரில் மூழ்கி தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் தாமரை. ஆனால் அது பண்ணலை, வெளியில் நிற்கிறது, தலை காட்டுறதேன்னு கோபித்து கொள்கிறதா. அதாவது ஸ்ரீஹர்ஷன் தமயந்தியின் முக அழகு தங்களுக்கு இல்லையே என்று ஏங்கி கழுத்தளவு தண்ணீரில் நின்று தாமரை தபஸ் பண்ணுறதாம், மூழ்கி விட்டதாம் வெட்கத்தில். அதுனாபின பங்கலக்ஷணம் சலிலான் மஜ்ஜனம் உஞ்சதி ஸ்புடம். ஸ்ரீஹர்ஷன் தெரிவிக்கிறார், அதுனாபின பங்கலக்ஷணம் சலிலோன் மஜ்ஜனம் உஞ்சதி ஸ்புடம். உஞ்ஞதி ஸ்புடம் அதாவது தமயந்தியோட அழகு தங்களுக்கு இல்லையே என்று ஏங்கி கழுத்தளவு தண்ணீரில் நின்று தாமரை தபஸ் பண்ணுவதாகவும் மூழ்கினதாகவும் கூறியதை இங்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலிலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.